ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இது மாதிரி மேசிவான ஆப்ஸ் வரணும்னா நான் சொல்கிற இந்த 3 ஒர்க் அவுட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா லோயர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஹேங்கிங் லெக் ரைஸ். இது வந்து ஒரு 3 செட்டு ஒரு 15 கவுண்ட் வச்சு கூட போட்டுக்கலாம். நிறைய பேர் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போடுங்க. தம்பி ஸ்டார்ட் பண்ணு. கமான் அப், நல்லா மேலே இந்த அளவுக்கு நிறுத்தி ஸ்லோவா டவுன். கமான் அப் 2, டவுன் ஸ்லோவா, அப் 3, ஸ்லோவா, கமான் 4, ஸ்லோவா, அப் 5. இது வந்து லோயர் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகும். நிறைய பேரால ஹேங்கிங் லெக் ரேஸ் வந்து போட முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பார் டிப்ஸ் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரேஸ் போடலாம். கமான் எடு, அப், நிறுத்தி ஸ்லோவா டவுன், அப் டவுன் ஸ்லோவா. இது கொஞ்சம் உங்களுடைய ஹேண்ட்ல வந்து இதில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த கிளாஸ் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகே ஓகே. செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்டமன், அதாவது அப்டமனில் அப்பர் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகும். இதுக்கு ஒரு மெடிசன் பால் எடுத்து வச்சுன்னு போட்டால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கமான் அப், டவுன் ஸ்லோவா, 1, கமான் அப் 2, ஸ்லோவா, அப் பண்ண பார்த்து பிரீத் அவுட்டு. கமான் பிரீத் அவுட், பிரீத் இன் ஸ்லோவா, கமான். இதுவும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 கவுண்ட் ஒரு 3 செட்டு போடலாம். அப்படி முடியலன்னா ஒரு 15 கவுண்ட் வச்சு ஒரு 3 செட் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே அப், ஓகே ரிலாக்ஸ். ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம பிளேட்டில் தான் நிறைய டைம் போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கிளாஸ் மிஷினில் வந்து நம்ம போடலாம். டவுன் பண்ணி நிறுத்தி பிரீத் அவுட், ஸ்லோவாக டவுன். கமான் பிரீத் அவுட், ஸ்லோவாக, கமான் பிரீத் அவுட். ஆம்பிக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பிரீத் அவுட். டவுன் பண்ணுறது பிரீத் அவுட், பிரீத் இன். கமான் ஸ்ட்ரைட்டாக கமான் பிரீத் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கவுண்ட் நீங்கள் 2 சைடுமே போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாங்க் மட்டும் போட்டுக்கலாம், டெட் பிளாங்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டமன் கொஞ்சம் மேலே ஏற்றி பிரீத் இன் பிரீத் அவுட் மட்டும் ஸ்லோவா, பிரீத் இன் பிரீத் அவுட் ஸ்லோவா ஃபோக்கஸ் பண்ணி அப்டமன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே வந்து ஒரு கிரிப் ஆகும். அதுக்காக தான் இது போடுறோம். நிறுத்தி ஸ்லோவா, பிரீத் இன் பிரீத் அவுட் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸ், ஸ்ட்ரெயிட்டாக பார். ஓகே சூப்பர். லாஸ்ட்டாக இதை மட்டும் போட்டுங்க. ஃபிட்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜிம்முக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.